யாரும் எதிர்பாராத வகையில் நாடாளுமன்ற தேர்தலில் ராமநாதபுரம் தொகுதியில் சுயேட்சையாக போட்டியிடப் போகிறேன் என்று அறிவித்த பன்னீர்செல்வம் அவர்கள் தற்பொழுது தேனி தொகுதியின் எம்எல்ஏவாக இருக்கக்கூடிய நிலையில் அந்த எம்எல்ஏ பதவியை ராஜினாமா செய்ய போவதாக தற்பொழுது அறிவிப்பும் வெளியாகி இருக்கிறது. ஒரே நேரத்தில் 2 பதவிகளில் வகிக்க முடியாது என்ற காரணத்தினால் வேட்புமனு தாக்கல் செய்யும் பொழுது பன்னீர்செல்வம் அவர்கள் தேர்தல் ஆணையத்திடம் தேனி தொகுதியின் எம்எல்ஏ பதவியை ராஜினாமா செய்வதற்கான கடிதத்தையும் ஆளுநர் RN ரவி அவர்களிடம் கொடுக்க உள்ளதாக தகவல்களும் தற்பொழுது வெளியாகி இருக்கிறது. இனிதான் ஆட்டம் சூடு பிடிக்க போகிறது. ஏனென்றால் தேனி தொகுதியில் யார் வேட்பாளராக அறிவிக்கப்பட போகிறார் பன்னீர்செல்வம் தரப்பிலிருந்து என்ற ஒரு கேள்விக்கு அவரது மகன் பி ரவீந்திரநாத் அவர்கள்தான் தற்பொழுது தேனி தொகுதியின் வேட்பாளராக அறிவிக்கப்படுவதற்கான அதிகபட்ச வாய்ப்புகள் இருப்பதாக செய்திகளும் தற்பொழுது வெளியாகி கொண்டிருக்கிறது. திடீர் திருப்பத்தின் காரணமாகத்தான் ராமநாதபுரத்தில் பன்னீர்செல்வம் அவர்கள் வேட்பாளராக அறிவிக்கப்படுவதற்கான சூழ்நிலையை ஏற்படுத்தியது என்றும் பன்னீர்செல்வத்தின் ஆதரவாளராக இருக்கக்கூடிய வைத்திலிங்கம், மனோஜ் பாண்டியன் மற்றும் CD பிரபாகரன் அவர்கள் கூறியுள்ளனர். சரி, எதற்காக ராமநாதபுரம் தொகுதியை தேர்வு செய்தார் என்று பார்க்கும் பொழுது பன்னீர்செல்வம் அவர்களுக்கு மிகப்பெரிய அளவில் செல்வாக்கும் பாஜகவிற்கு மிகப்பெரிய ஒரு ஆதரவும் ராமநாதபுரம் தொகுதியில் தான் இருக்கிறது. ராமநாதபுரம் தொகுதியில் பிரதமர் மோடி அவர்கள் பாஜக வேட்பாளராக அறிவிக்கப்படுவதற்கு இருந்தது. தற்பொழுது அந்த தொகுதியில்தான் பிரதமர் மோடி அவர்கள் போட்டியிடுவதாக இருந்த அந்த தொகுதியில்தான் பன்னீர்செல்வம் அவர்கள் தற்பொழுது களம் இறங்கியிருக்கிறார். அண்ணாமலை அவர்கள் வேண்டுகோளின் இணங்க தேனி தொகுதியை ராஜினாமா செய்துவிட்டு பன்னீர்செல்வம் அவர்கள் ராமநாதபுரம் தொகுதியில் MP தேர்தலுக்கு வேட்பாளராக அறிவிக்கப்பட்டிருக்கிறார். இன்னும் சற்று நேரத்தில் தேர்தல் பிரச்சாரத்தில் பன்னீர்செல்வம் அவர்கள் ராமநாதபுரத்திற்கு பெரும் படையுடன் செல்லப்போவதாகவும் அதிகாரப்பூர்வமான தகவல்கள் வெளியாகியிருக்கிறது. இரட்டை இலை சின்னத்தை மீட்டெடுப்போம் என்று பல முறை நீதிமன்றத்தை நாடினாலும் கடைசியில் தோல்விதான். ஆனால் எதற்கும் சலிக்காமல் இரட்டை இலை சின்னத்தை மீட்டெடுக்க முடியாமல் போனாலும் பரவாயில்லை, அதை முடக்குவதற்கான ஏற்பாடுகளையும் நாங்கள் செய்வோம் என்பதற்கேற்பதான் வைத்திலிங்கம் அவர்கள் இன்று அதிகாலையிலேயே பேட்டி ஒன்றை அளித்திருக்கிறார். நிச்சயமாக இரட்டை இலை சின்னத்தை நாங்கள் முடக்குவோம் என்பதற்கேற்ப அவரது பேட்டிகளும் அமைந்திருக்கிறது. ஒட்டுமொத்தமாக இரட்டை இலை சின்னத்தை துரோகிகளிடம் நாங்கள் கொடுத்து ஈரோடு கிழக்கு தொகுதி இடைத்தேர்தலில் தோல்வியடைந்தது போல் இந்த நாடாளுமன்ற தேர்தலிலும் தோல்வியடைய விடமாட்டோம் என்பதற்கேற்பதான் தற்பொழுது அதற்கான கடிதத்தையும் தேர்தல் ஆணையத்திடம் வைத்திலிங்கம் அவர்கள் மற்றும் புகழேந்தி அவர்கள் கொடுத்துள்ளனர். அது ஒரு பக்கம் இருக்க, நாடாளுமன்ற தேர்தலில் நிச்சயமாக ராமநாதபுரம் தொகுதியில் வெற்றியடைந்தால் மத்திய அமைச்சர் பதவி எடப்பாடி பழனிசாமியை அதிர்ச்சி அடையும் வகையில்தான் மத்திய அமைச்சர் பதவியை வழங்க ரகசிய கூட்டணி பேச்சுவார்த்தையில் முடிவு செய்யப்பட்டிருப்பதாக தற்பொழுது அதிகாரப்பூர்வமான தகவல்களும் வெளியாகி இருக்கிறது.